மீன் சாப்பிடாம இருக்கும்போது என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்ப கை நடுங்குதேங்க சொல்லும் போதே ஐயோ. எங்கள் ஊர்லேருந்து இந்த முத்துப்பேட்டை வந்து 72 கிலோமீட்டர் சார். ஆனால் 1 கிலோ மீன் வாங்குறதுக்காண்டி நான் அவ்வளோ தூரம் போவேன். எங்க ஊர்ல சிலுக்கு மீன் ஒன்று இருக்கு. ஓ, அது ரெட் கலர்ல இருக்கும். ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. மீன் ராவா சாப்பிடுவீங்களா? மீன் ராவா நான் சாப்பிட்ருக்கேன் சார். நான் தேவாமிர்தமா இருக்கும் சொல்லேதே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுங்க. இந்த மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். பலது இருக்குதே, எதை சொல்றது? கிழங்கா சார். கிழங்கா? அது வந்து ரொம்ப பெருசா இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இங்கிலீஷ்ல லேடி ஃபிஷ்னு வாங்க. என்னப்பா சொல்ற? மேரினேட் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணும். அப்படி ஃப்ரை பண்ணிட்டு ஓ சவுண்ட் அதுவே கொடுக்குமா நம்மளுக்கு கொடுக்கணுமா? அந்த எண்ணெயில அதுவே கொடுத்துரும். அந்த எண்ணெயில போடும்போது சவுண்ட். நக்கல்யா அவனுக்கு. மல்லிப்பூ மாதிரி கொஞ்சம் சோறு, அப்படியே கட்டி பருப்பு, அப்படியே பொன்முருவலா மறுத்து அப்படியே பிரட்டினா போல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேவாமிர்தமா இருக்கும். இன்னைக்கு ஒரு புட்டி. எனக்கு தெரிஞ்சுங்களா சட்டில இருந்து எடுத்து தின்றுவீங்க போல இருக்க. ஆனா ரசிச்சு சொல்றீங்களே. என்ன மனுஷன்? என்னதான் எத்தனை மீன் வரட்டும், சாலை மீனுக்கு ஈடா எந்த குழம்புமே இருக்காது சார். கன்னியாகுமரியா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அங்கிட்டு போயிட்டோம்னா சாலை மீன் விடவே மாட்டீங்க. சாலை சாலை, சாலை வாழை. விரால், கடல் விரால் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஓகே ஓகே. அது வந்து குழம்பு வச்சாலும் சரி, கிரேவி வச்சாலும் சரி, அது வந்து வேற லெவல்ல இருக்கும் சார். இது ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? குருவித்திருக்க. குருவித்திருக்க. இது வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே கிடைக்காது. என்னையா சொல்ற? போட்ல வரும். ஒரு 10 போட் வருதுன்னா அதுல ஒரு 2 போட்ல அந்த குருவித்திருக்க இருக்கும். ஒன்னு போட் ஆளுங்களே அதை எடுத்துப்பாங்க. ஓ அப்படியா? முக்கியமானது மிளகு, பூண்டு, சீரகம் சார். இந்த 3 விஷயத்தை போட்டு தான் அந்த மீன் குழம்பு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செய்வாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. மீனெல்லாம் பிடிக்கும்போது அழுவ மீன் ஒன்று வரும். அந்த குரூப்பர் இனத்துல வந்து அழுவ மீன். அப்பவே வந்து அதை பிரியாணிக்குன்னே வச்சிருவோம். மீன் பிரியாணியா? அதாவது மீன் பிரியாணினாலே அழுவ மீன் வந்தா இன்னைக்கு போட்ல வந்து பிரியாணிடா இருக்குல்ல. கெளுத்தி மீன். கெளுத்தி மீன் முட்டையோட இருக்கிற ஸ்டேஜில் வந்து அதை வந்து நம்ம அம்மா வந்து குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிட்றது சான்ஸே இல்லை சார். நிஜமா தான் சொல்றியா? சனையோட இருக்கணும். ஆமாம், சென்னையோடு இருக்கணும். அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த முட்டையை சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட். அது வீட்டில் மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க வேற. இல்லை, அது நான் மூத்தவன் தான். அதான் தெரியுதுல. கரெக்டா பிடிப்போம்ல, அடி வாங்கியிருக்கோம்ல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சூடை மீன், அதில் வெறும் மாங்காய் மட்டும் போட்டு சாப்பிடணும் சார். அடுத்த நாள் பழைய சோறில் அந்த மீன் மாங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் சார். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும் சார். பூங்குழலின்னு ஒரு மீன் இருக்கு சார். பூங்குழலியா? ஆமாம், அது யூனிவர்சலாக ரெயின்போ ரன்னர்னு சொல்லுவாங்க. அது ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. எங்க ஊர்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மீன். குழம்புக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? மாங்காவும் பச்சை மிளகாவும் வந்து ஒரு 3/4 வேக்காடு குழம்பு மீன் வெந்த பிறகு தான் போடணும். அவசரப்பட்டு இடையில போட்டக்கூடாது. அப்போ கொதிக்க சோறு ஊதி ஊதி சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாவை பாதி அப்படி கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாங்காய் பகுதியில் இருக்க சத பகுதியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கிணத்துல பக்கம் வச்சு கட்டு கட்டு கட்டுறேன். புளிப்பும் உரைப்பும் வச்சிருப்போம்ல குழம்பு, அது அந்த ரோமியா மீன்ல இருக்கிற ஒரு தொண்டையும் வச்சு அந்த எடுத்து. ரோமியோ மீன் எவ்வளவு பெருசு இருக்கும்? நல்ல நார்மலா இவ்வளவு நீளம் இருக்கும். ஏன் அப்படி ரோமியோன்னு ஒரு பேர் அதுக்கு? இல்ல ரெட் கலர்ல இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதனால ஒரு ரோமியோ. இப்போ எங்க ஊர்ல சிலுக்கு மீன் ஒன்று இருக்கு. ஓ, அது ரெட் கலர்ல இருக்கும். சிலுக்கு மீன் சொல்லுவோம். அதை வச்சு நாங்க சிலுக்கு புட்டு பண்ணுவோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா சமைச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஏன்டா பூனை கருவாடு கலையற மாதிரி அலையற போடா. இதுதான் சார் ரோமியோ சங்கரா. இதான் ரோமியோ சங்கராவா? ரோமியோ சங்கரா. இது வந்து பாம்பே சங்கரா. ஒரு நிமிஷம், ரோமியோ சங்கராக்கு காப்பி ரைட்ஸ் வச்சிருக்கோம் கேட்போம். என்ன அழகா இருக்கு, இதுக்கு ரோமியோன்னு பேரு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு சார். சாம்பார் ஆப் எனக்கு. பாருங்களேன், மத்த மீன் எல்லாம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு சார். இது நல்ல பிங்கா சூப்பரா இருக்குல, ஷைனிங்கா. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இதெல்லாம் பாருங்க, செத்த பிறகு கூட வாயை திறந்துருக்கு. இது செத்த பிறகு வாயை செத்துட்டானே தெரியல, அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே ரோமியோ. உலகத்திலேயே மீனை வச்சு போஸ்ட் கொடுத்தது நீங்க தான். அழகா கொடுத்தீங்க. ரொம்ப பெருமையா இருக்க. நீங்க எதை வாங்குவீங்க இதுல? ஏன் வாங்குவீங்க? கிழங்கா சார், வெள்ளை கிழங்கு தான். நாக்கு துடியா துடிக்குதே. சார் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சங்கரா தான் சார். சரி. எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், நான் வந்து பீஸ் சாப்பிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க முழு மீன் தான் டேஸ்ட் அப்படிம்பாங்க. கரெக்ட். இப்ப உண்மையிலேயே எந்த மீன் சாப்பிட டேஸ்டியா இருக்கும்? முழு மீனா, பீஸ் போடுற மீனா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். முழு மீன் தான் சார் டேஸ்டா இருக்கும். என்ன ரீசன்? எனக்கு வந்து அந்த தலையோட ஃப்ளேவர் அதில் கலக்கும் சார் முழு மீனில் வந்து ஸ்கின் இருக்கும்ல,
ஸோ அந்த ஸ்கின்னோட சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்பலாமா? நம்பலாம். சரிதான். நம்ம பீஸ் போடுறப்ப சைடுல மட்டும்தான் சைடில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் முழுசாக போகிறப்ப ஸ்கின் இருக்கும். ஸோ மீனை பச்சையா பார்க்கும்போதே நாக்கு துடியா துடிக்குதே. தலை ஒரு டேஸ்ட்டு, அந்த வயிறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், முதுகு அந்த மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளஷ் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், வால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஐயோ எவ்வளோ பெரிய மீன்! அதை சாப்பிடும்போது ஃபுல்ஃபில்லாக நம்ம என்ஜாய் பண்ணோம்னா முழு மீன். நீங்கள் மீனுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர். இன்னைக்கு தமிழ்ல பின்ற அதை ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட்ல இருக்கும் சார். இது மீனை ராவா சாப்பிடுவீங்களா? மீனை ராவா நான் சாப்பிட்ருக்கேன் சார். நான் ஆனா சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது, ஒரு ஆசைக்காக சாப்பிட்டது அந்த டைம்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மீன் வெட்டுற அண்ணன் கூட அந்த மீனை கொடுக்கும் போது இதை லைட்டாக சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட் இருந்துச்சு அந்த டியூனா ஃபிஷ். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சார், ஐ பிக் ஃபுடி. நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சார், ஆனால் சாப்பிடாத மாதிரி இருக்கும். இல்லை புரியல. மத்தி மீன் நைட்டு வச்சிடணும் சார். அப்படி சாதத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி காலையில் அப்படி கரைச்சி இந்த மீன் குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு ஃபுல்லாக மேரினேட் ஆகுது, அதுக்கு வெதுன்னு சூட வச்சு பயங்கரமான ஆளா இருக்கேடா. சின்ன குழி பண்ணி அதில் ஊற்றி ஒரு இழு இருக்கணும் சார். அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். சொல்லேனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுங்க. சரியான அலைஞ்சா. எவ்வளவு தூரம் நீங்கள் பெரிய மீன் ரசிகர், என்னவெல்லாம் அதற்காக செய்வீர்கள்? மீனுக்காக காலையில் 3 மணிக்கு எழுந்திரிப்போம் சார். 3 மணிக்கு எழுந்துச்சி 3:30-4 மணிக்கெலாம் ஏலத்துக்காக போவோம் காசிமேடுக்கு. பழையற்காடு நண்டு வாங்குறதுக்கு பழையற்காடுக்கு போவோம். பெரிய விஷயம். தூக்கத்தை எடுத்துக்கிட்டு போய் வாங்குறது. ஆமாம். பழையற்காடு நண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? மட் கிராப். அது வெயிட் 1.5 கிலோ 2 கிலோலாம் வரும் சார். அது கடல் நண்டு மாதிரி ஜூஸியாக இருக்காது, நல்லா ஃப்ளஷ் இருக்கும். சதை நல்லா இருக்கும். சதை ஃப்ளஷ் இருக்கும். இன்னைக்கு ஒரு புட்டி நவரை, மத்தி, நீங்கள் சொன்னீங்கல்ல கவள மீன், அது சங்கரா, இது 4ஐயும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓ அப்படியா விஷயம். மீன் பிரியர்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே நமக்கு தெரியாது, அது கிடைக்காம இருக்கும் போதே அந்த மீன் பிரியர்களுக்கு அது என்னமா பண்ணும் அப்படிங்கிறது. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இப்போ நான் வந்து மகாராஷ்டிரால அவுரங்காபாத்னு ஒரு இடத்துல இருக்கேன். அங்கே கடலும் கிடையாது, அங்கே யாரும் மீன் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ எனக்கு மீன் சாப்பிடாம இருக்கும்போது என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டு, நானும் அதுக்கு மாற்ற என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். நீ என்ன சொல்ற? வாழைக்காவை சீவி சரி அதை நினச்சிக்கிட்டாது, மீன் நினச்சிக்கிட்டாது அதை பொரிச்சு சாப்பிடலாம் நினச்சி அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். பைத்தியமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் கடல் மீன் தினமும் விற்க மாட்டாங்க, சண்டே மட்டும் கிடைக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நாங்கள் சண்டே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிடுவோம். ஒரு வாரத்துக்கான மீனை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அந்த வாரம் ஃபுல்லாக மீன் சாப்பிடுவோம் சார். ஐயோ சாமி. நாங்கள் ஊரில் இருக்கும் போதே தினமும் சாலை மீன் ஏதாவது ஒரு மீனை போட்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு அது பெருசாகவே தெரியாது. அது கிடைக்காம இருக்கும் போது தான் நம்ம எவ்வளோ பெரிய மீன் பிரியருங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்போ கை நடுங்குதேங்க சொல்லும் போதே. ஐயோ இல்லை புரியல. ஆஃப்டர் 30ஸ்க்கு மேலே நான் சாப்பிடாத மீனே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு சந்திரமுகி சலங்கா, வெள்ளி சலங்கா அந்த மாதிரி ஆயிடுவேன். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. யார் எங்கள் ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டாலும் போயிடுவேன் சார் மீன் வாங்க. அங்கே போயிட்டு அவர் ஏதாவது ஒரு வெரைட்டி வாங்குவார் சார், நான் ஒரு முட்டையை வாங்கிட்டு வருவேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது இப்போ நேற்று கூட நடந்துச்சு. சும்மா வேடிக்கை பார்க்க கூட போனதுக்கு போயிட்டு அங்கே போனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். கிழங்கான்னு சொல்லிட்டு தும்பியில் வைக்கிறாங்கல்ல, அது சோத்தில் தொட்டு திங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. என்னப்பா சொல்ற? ஆனால் அந்த மீனில் முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கனாக்கா வேற லெவலில் மாறிடும். ஐயோ ஐயோ. காளா கருவாடு இருக்கு இல்லையா, அதோட தோலில் ஒரு நெய் மாதிரி ஒன்று வடியும் சார். அதை வாழைக்காயோட சேர்ந்து சமைச்சோம்னாக்கா அந்த வாழைக்காவும் காளாவும் மாறிடும். எங்கள் ஊர்லேருந்து முத்துப்பேட்டை வந்து 72 கிலோமீட்டர் சார். ஆனால் 1 கிலோ மீன் வாங்குறதுக்காண்டி நான் அவ்வளோ தூரம் போவேன்.